அதற்கான கணத்தை கடைசியா பண்ணலாம் சூப்பரா ஆண்டி. யார் பத்தி சொன்னாங்க? சீகன் பால். யாரு? சீகன் பால். சீகன் பால். ஒரு குடும்பம் எழுந்தே போயிடுச்சு அவளு பாரத்தோட. எங்க போனாங்க தெரியுங்களா? பைபிள் வாங்க போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த டிராமா அவங்களுடைய இருதயத்தை தொட்டு இருக்குது இல்லையா? எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? கைய 1 2 3 ஆனா சண்டே ஸ்கூல் பசங்க பைபிள் எல்லாம் எங்க வீட்டுல தான் இருக்குது. எனக்கு ஒரு பைபிள் போதாது. அவங்களுடைய இது பாருங்க, எல்லாரும் ஆண்டி நல்லா பைபிள் படிக்கணும் எங்க வீட்டிலே வச்சுட்டு திருப்பி அடுத்த வாரம் வருவோம். வசனம் என்னடா? அம்மா, தாத்தா, அத்தை எல்லாத்தையும் ஏன்னா பைபிளை திறந்து படிச்சாதானே அவர் எப்படி உயிரையே கொடுத்தாரு. ஆனா உண்மையான எக்ஸ்பிரஷன் பத்தி சுமதி முகத்துலதான் இருந்துச்சு. இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே போட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு மிஷனரி ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்காரு. அவருடைய தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பைபிளை எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா நமக்கு கையில எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. படிக்கிறதுக்கு கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் ஒரு அந்நிய காரியமா இருக்கிறார். ஏன்னா பைபிள் வானமோ ஒழிய போகுது, பூமியும் ஒழிய போகுது. ஆனா ஆண்டோட வார்த்தை மட்டும் ஒழியவே ஒழியாது இல்லையா? எவ்வளவு பாரு வீடுங்கெல்லாம் தட 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 பத்தி பெட்டி மாதிரி விழுது. வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது. 50 வருஷமான கட்டிடங்கள் எல்லாம் போகுது. ஆனா வசனம் மட்டும் என்னைக்குமே மாறாது. அதனால உங்க கையில பைபிள் இருந்தா டெய்லி 10 நிமிஷமாவது ஒரு அதிகாரத்தையாவது என்ன பண்ணுங்க, படிங்க. அப்பதான் நம்ம ஆண்டவருக்கும் அந்த மிஷனரிக்கும் கொடுக்கிற மரியாதை. ஓகேங்களா? அடுத்ததா ஹரணி நம்மத்தில வந்து மைமா என்னதுமா? ஒன்லி ஆக்ஷன். இப்போ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. புரியுதா? அதை என்ன சொல்றாங்க? அமைதியா இருந்தாதான் புரியும். சின்ன பசங்களா உட்காரு நல்லா. அவங்களை கிளாப் பண்ணி வரவேற்கலாமா?